மரியாதை பேசு. போங்கங்க. மரியாதை பேசுங்க. போப்பா. மரியாதை பேசு. போயா. மரியாதை பேசு. போடா வெண்ண போடா. வந்தாரை வரவேற்பது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணையில் காப்பவர் மாந்தொரு தெய்வம், மண்ணையில் காப்பவர் மாந்தொரு தெய்வம், மண்ணையில் வீராம முன்னேறி தெய்வம். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமி வீசும் தாய் மனம் ஒன்று. பிறந்த பூமி உண்டு, பூமியை மிஞ்சு தாய் மனம் ஒன்று. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையின் தாயின் கடவுளும் ஒன்று. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, அன்னை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்பின் இல்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வருக வருக, நாரதர் மகரிஷி வருக, கலைவாணியின் மைந்தனே வருக, பிரம்மாவின் தவ புதல்வனே வருக வருக என்று வரவேற்று பள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னையும் என் அண்ணன் அருமையான அண்ணன் தோழிகளையும் காண வந்த காரணத்தையும் அறிய வருகிறேன். வாழ்க பல்லாண்டு. சிறப்பான ஒரு வரவேற்பு. வாருங்கள். உனக்கு என்ன வர வேண்டும் அம்மா? உங்க ஆசீர்வாதம். இன்று போல் என்றும் 16 செல்வமும் பெற்று நீ வாழ்நாள் முழுக்க செல்வத்தோட வாழ வேண்டும். செல்வம் தான் டீ கடை செல்வம். இல்ல ராஜபாட்டு போறாரு அவரோட, ஏய் இல்ல நாடக அமைப்பாளர். 16 செல்வமும் பெற்று நீ பெருவாள் 16 செல்வத்தோட நீ இருக்கணும். கொடுங்க சாமி, அப்படி அதுக்காக போயிருந்தேன். இப்ப வாய் பேசுறியே. கிளம்பி நீ அடுத்த காலைவன் நீ வா. எங்கங்க இன்னொரு அவர் எங்கங்க மெடிக்கல் லீவ் இருக்கா சாமி? என்ன வேணும்? மரியாதையா பேசுங்க. ரெண்டு புருஷங்க இருக்குமா? இன்று போல் நீ 16 புருஷன் பெற்று பெருவாள் வாழ வேண்டும். என்னது அப்ப தாங்க காலியா இருக்குமா? உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன அகோர உருவமா வந்திருக்கீங்க? என்ன அழிக்கும் போது கூட்டியாத்து சொன்னப்பில்ல எல்லாமே சொன்னாங்க. சும்மா தைரியமா கேளியா? என்ன நெஞ்ச நிமித்தி கேளியா? என்ன வர வேணும்? ஏங்க முடிஞ்சிராம கேள். வரம் என்ன கேள்? ஏங்க அத பத்தி கேட்க சொல்லி அடிக்கிறியா? ஏங்க அத பத்தி கேளுங்க. என்ன என்ன வர வேண்டும் கேளுங்கள். அத பத்தி நவரத்ன மாளிகை வேணுமா? கேளியா? என்ன வேணும் கேளியா? பாரிஜாத தோட்டம் வேணுமா? மயனமச்ச அரண்மனை வேணுமா? அரக்கு மாளிகை வேணுமா? அட என்னதான் வேணும் கேளு. அத கேளியா? அரக்கு மாளிகை தான் எனக்கு வேணாம். வேற அனைத்து பேர் கிடைக்குமா? நீ வல்ல முயற்சி பண்ண சாமி. கடும் கோபத்துல இருக்கேன், போயிட்டு வாங்க. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. என்ன மரியாதை பேசணும்? என்ன மரியாதை பேசுனேன்? கோபத்தை அடக்கி கொண்டு சொல்கிறேன். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. வாழ்த்த வயதில்லை, போட்டுக்கு பேசும். வாழ்க பல்லாண்டு. போயிட்டு வாங்க. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. போங்கங்க. மரியாதை பேசுங்க. போப்பா. மரியாதை பேசுங்க. போயா. மரியாதை போடா வெண்ண போடா. வந்தாரை வரவேற்பது, வந்தாரை வாழ வைப்பது தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு. வரவேற்ற பீடி அங்கிட்டு நல்ல ஒரு வரவேற்பை அளித்த உங்களுக்கான வாழ்த்துக்கள். இது நான்
கண்டனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கண்டனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா. மக்கள் மனம் போற்றும் இந்த நாரதனின் வாழ்த்து, மக்கள் மனம் போற்றும் ஜெயமாதவனின் வாழ்த்து. கண்டனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கண்டனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. மாநாடு சேலகிலே மகிழ்ந்த புல் மகிழே தேனாக பேசுகின்ற தென்னவனுக்கு இரு மகளே. மாநாடும் சேலகிலே மகிழ்ந்த புல் மகிழே தேனாக பேசுகின்ற தென்னவனுக்கு இரு மகளே. கையில் கவன் எடுத்து காவலுக்கு வந்த பெண்ணே, நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போற்றிடவும், என்று போ என்றும் என்றும் வாழ்வனி வல்லாது. கண்டனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கண்டனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. மண்ணுக்கு உயிர் வாத்தியத்துக்கு இசையின் மேதைகளுக்கு நன்றி. சிறப்பான ஒரு வரவே மேன்மேலும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தாலும், உங்களை பற்றி விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருந்தாலும், உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கும் காரணத்தினாலே ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? தாராளமாக தாராளமாக. ஏன்னா மூத்தோர் சொல்வாக்கு முதிர் நெல்லிக்கடி முன்னாள் துவருக்கு பின்னால் இடிக்கும். பெரியவர்கள் சொன்னா பெருமாளே சொன்னது போலன்பாங்க. நீங்க என்ன எப்படி கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அந்த பெருமாளே கேட்பதாக நினைத்து கண்டிப்பாக நீங்க கேட்டவற்றிற்கு பதிலை சொல்ல முடிகின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நாங்க ஆக உங்களை கண்ணால பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க கேளுங்க, கண்டிப்பாக தெரிந்தவற்றுக்கு பதில சொல்றேன். கதையின் முறைப்படி இதோ முதற்கட்ட விசாரணையாக பண்டு விழி கற்கண்டு மொழி மாலே, விழி கற்கண்டு மொழி மானே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதேனி வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போவே. ஞான நிலைத்தானோ நந்த சுவாமி, சுவாமி ஞான நிலைத்தானோ நந்த சுவாமி, நாடுமணி நாடு என்பார் பூமி. நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊரோஸ்டூர் சுவாமி மேற்கொண்டிருந்து கேட்கணும். வெறுமனே ஒரு தொண்டை நாடு அப்படி முடிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நாடாக இருக்கும் பட்சத்துல அதை அப்படி முடிக்கலாம். ஆனால் மேற்கே பவளமலை வேங்கடம் நேர்வழக்கு ஆர்க்கும் உபரி அணிகளுக்கு பாருக்கு உயர்ந்திருக்கு பினாய். நான் 20 காத தூரம் கொண்டது. ஏன்னா சேரநாடு வீரமடைத்து, சோழநாடு சோழடித்து, பாடியாடு முத்தடித்து, உங்கள் தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து அறிவாளிலே நிறைந்த நாடாக கொண்டது. வெறுமனே அறிவாளி மட்டுமில்ல, ஆக சிறந்த பக்தர்களை கொண்ட நாடு தொண்டை நாடு. இப்படிதான் பாருங்க, ஒரு பக்தர் ஒரு ஆலயம் அமைச்சு இந்த ஆலயத்து கும்பாபிஷேகத்துக்காக நீங்க நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி பக்தர் நினைச்சாரு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை நம்ம இறைவனுக்கு சிவனுக்கு கட்டணும்னு நினைக்கிறார். ஒவ்வொரு இடமா போய் பொருள் உதவி கேட்கிறாரு. ஆனா என்ன சொல்றாங்க, எப்பா எங்களிடையும் பொருள் உதவி கிடையாது, நீ எப்படியாவது கோயில் கட்டு, நாங்க அதுல கலந்துக்கிறோம். யார்கிட்ட உதவி கிடைக்கல. உதவி கிடைக்காத காரணத்தினால என்ன பண்ணாரா, அவர் தன் மனதுக்குள்ளேயே கோவில் அமைக்க ஆரம்பிச்சார், கோயில் கட்ட ஆரம்பிச்சார். ஒரு பனைமரம்னா ஒரு பனைமரத்தோட நிழல் எவ்வளவு நேரம் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 10 நிமிடம் இருக்கணும் ஒரே இடத்துல. ஆனா அவர் தியானம், ஒரே இடத்துல தியானம் இருந்து கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. பனைமரத்து நிழல் அவர் விட்டு நகலவே இல்லை. அந்த அளவு இறைவன் மீது உண்மையான பக்தி கொண்டு கோயில் கட்டார், கட்டி முடிச்சுட்டார். அதே நேரத்துல சோழ மன்னனும் ஒரு கோயில் கட்டிட்டான். ஏன்னா அப்பதைக்கு சோழ நாடாக இருந்தது. கோயில் கட்டிட்டான், கட்டிட்டு கும்பாபிஷேகத்துக்கு இறைவனை அழைக்கிறான். ஐயா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு கோயில் அமைச்சிருக்கேன், இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு நீ வந்து கலந்துக்கணும். அப்பதான் இறைவன் கனவுல சொல்றாரு, எப்பா நீ கட்டின கோயில் கும்பாபிஷேகத்தினால நீ மாத்தி வச்சுக்க. ஏங்க இது மாதிரி என் பக்தை ஒருத்தன் உன்னை விட சிறப்பான கோயில் அமைச்சிருக்கேன், நான் அந்த கோயிலுக்கு போறேன். யாரு? எம்பெருமான்
சிவன் சொல்றாரு. இவனுக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம நாட்டு மண்ணே இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்கேன், ஏன் கோயிலுக்கு வராம ஈசன் இன்னொரு கோயிலுக்கு வர்றாருன்னா அப்ப இதை விட அது அவ்வளவு பெரிய பிரமாண்டமா அப்படின்னு ஆசைப்பட்டதை பாக்கறக்கா போறேன். இறைவன் சொன்ன இடத்துல போய் தேடுறேன், எங்கேயுமே கோயில் இல்ல, கோயிலே இல்ல. அப்புறம் எப்படி இறைவன் இந்த கும்பாபிஷேகம் வந்திருக்க முடியும் அப்படின்னு திகைத்து நின்ற பொழுது அப்பதான் கேட்கிறேன், ஏங்க இங்க யாரும் கோயில் கட்டிருக்காரு? ஏன் யாரும் கோயில் கட்டலங்க, கோயில் கட்டுறேன்னு சொல்லி தெரிஞ்சாரு, ஆனா அவர் கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு ஒரு இடத்த உட்காந்து தியானம் பண்ணிட்டாருன்னு கேட்டா அவர் மனதுக்குள்ளே ஆலயம் அமைத்து தெரிகிறது. இறைவன் தன் ஆலயத்திற்கு வராம இவர் மனசுக்குள்ள கட்டின கோயிலுக்கு இறைவன் வர்றான்றார்னா அப்ப எவ்வளவு பெரிய தெய்வ பிறவியாக அவர் இருப்பார் என்று எண்ணி அவர் மனதுக்குள்ள எப்படிலாம் கோயில் கட்டினாரோ அதே போல ஒரு ஆலயத்தை அமைத்தார். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரன் ஆலயமாக. அங்கே ஏன்னா இதயத்துக்குள்ளே ஒரு கோவில் அமைத்ததால உனக்கு இதய பிரச்சனை உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போனா நினைத்தது நடக்கும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. ஆக அப்படியான அறிவாளி பிறந்தது எங்கன்னா உங்களுடைய நாடு தொண்டை நாடு சொன்னீங்களே, அந்த நாட்டிலே பிறந்து அவ்வளவு சிறப்பு கொடுத்தாரே, அப்ப சாதாரண நாடா அதை ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா உலகளா உணர்ந்து உதற்கரியவன் இளவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதிய நம்பளத்தில் ஆடுவான் என்று சொல்லக்கூடிய சீரா புராணம், சீரா புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் எழுதியவர் என்னவோ சேக்கிழார் பெருமான். அப்பேற்பட்ட சேக்கிழார் பெருமான் பிறந்தது என்னுடைய தொண்டை நாடு, கபிலர் பிறந்தது தொண்டை நாடு, எத்தனையோ அறிவார்ந்த அறிவாளிகளை கொண்டது என்னுடைய தொண்டை நாடு. நீங்க அழகா கோவில் கட்டுறதை பத்தி சொன்னீங்க, தன்னுடைய மனதிற்குள் கோயில் கட்டினான். ஒருத்தர் என்ன செய்யறான், நேரம் காலம் சரியா இல்ல, ஜாதகத்தை போய் பாப்பமே அப்படின்னு போறான். ஜாதகத்தை பாப்பமேன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜாதகம் பார்க்கிறவட கொடுக்குறாரு. அதுல அவர் அந்த ஜாதகத்தை பிரிச்சு பார்த்துட்டு கொண்டு வந்த ஒரு முகத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்ட்டு. நாளைக்கு வாப்பான்னு இவர் சொன்னவே சரி, நாளைக்கு ஏதோ சொல்ல போறாருன்னு வச்சு இவர் வீட்டுக்கு போவ. ஆனா அவனுடைய ஜாதகத்துல இவனுடைய உயிர் இன்று இரவு பிரிஞ்சிரும், இவன் இன்னைக்கு நைட்டு செத்து போயிருவான் அப்படின்றது அந்த ஜாதகத்துல இருக்கு. சரின்னு நடைபயணமா போனாரு. அப்ப நடைபயணமா போயிட்டு இருக்கும் பொழுது இருட்டாயிருச்சு, மழையும் பெஞ்சிச்சு. இந்த இருட்டு நேரத்துல இந்த மழை பெய்யுற நேரத்துல எங்கே போறது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க. இடிஞ்ச பாலடைஞ்ச மண்டபம், கோவில் மண்டபம் ஒண்ணு. அந்த மண்டபத்துல போய் ஒதுங்கலாமேன்னு சொல்லி போனாரு. போய் பார்த்தா ஒரு சிவனுடைய ஆலயம் சிதிலம் அடைந்து கிடக்கு. அப்படியே அந்த ஆலயத்தை சுத்தி பாக்குறாரு. சே, நம்ம கையில பணம் இல்லையே, நம்ம கையில பணம் இருந்ததுன்னா இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தி எல்லாரும் போய் வழிபடுற அளவுக்கு நம்ம வச்சிருவோமே, நம்மகிட்ட பணம் இல்லையே என்ன செய்யறதுன்னு படுத்துக்கிட்டு யோசிச்சவரு அப்படியே தூங்கிட்டார். அப்படியே தூங்கி கொஞ்ச நேரத்துல பாருங்க அவருக்கு கனவே வந்துதான். கனவுல காசு நிறைய இருக்கு கையில, அந்த ஆலயத்தை எடுத்து கட்டுறாரு. ஆலயத்தை எடுத்து கட்டி அதுக்கு தகுந்த நேரத்துல குடமுழுக்கு விழா வைக்கிறாரு. நாட்டு மக்கள் எல்லாரும் பெரிய சந்தோஷத்தோடு வந்து அந்த கடவுளை வணங்கிட்டு போறாங்க. பார்த்தா திடீர்னு விடிஞ்சிருச்சு. விடிஞ்சு இவருக்கு நம்ம இவ்வளவு நேரம் கண்டது கனவா அப்படின்னு திரும்ப இவர் இங்க இருந்து போய் சரி வந்துட்டோம், விடிஞ்சிருச்சு, நம்ம போய் ஜாதகக்காரரை பார்த்துட்டு போலாமேன்னு போய் பாக்குறாரு. அங்கே ஆச்சரியப்பட்டார். இவரை பார்த்த மாத்திரத்துல ஜாதகக்காரர் வந்து ஆச்சரியப்படுறார். எப்படி நீ உயிரோட வந்த, என்ன நடந்துச்சு, நீ போற வழியில என்ன நடந்துச்சு, எப்படா நீ வந்தன்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொன்னார், ஐயா நான் போனேன், போற வழியில ஒரு அடர்ந்த காடு, இந்த காட்டுக்குள்ள ஒரு கோவில், இந்த கோவில சற்று நேரம் மழை பெய்யுதேன்னு ஒதுங்கலாமேன்னு போய் படுத்தேன். படுத்தவனுக்கு இந்த மாதிரி கனவுல இதெல்லாம் தோன்றியது, என் கையில காசுலயே இருந்திருந்தா அந்த கோயிலை கட்டி நல்ல கும்பாபிஷேகம் வைப்பனேன்னு கனவு வந்தது. அதான் நினைச்சேன், அதுவே என்னுடைய கனவாக வந்தது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னு சொல்றாரு. இரவு நேரத்துல கனவு கண்டு இதான் நடந்துச்சுன்னு சொல்றாரு. அப்பதான் ஜாதகக்காரிக்கே முடிஞ்சான். ஒரு மனசளவுல கையில காசு இல்லைனாலும் கொடுத்து கோவில் கட்டலனாலும் மனசளவுல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்ச காரணத்தினால இறைவன் அவருடைய உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கான். அப்ப இறைவனால் முடியாத காரியம் அந்த உலகத்துல எதுவுமே இல்லை. மனுஷனால் ஆகாது, ஆனா கண்டிப்பா இறைவனால் ஒரு இறப்பையே தள்ளி போட வைக்கக்கூடிய இறைவனை மனதார சேவித்தல் மட்டும்தான் உண்மையான பக்தியின் எடுத்துக்காட்டு. காசு பணம் கொடுக்கணும், இறைவனுக்கு அப்படியே தங்கத்தால் அர்ச்சனை பண்ணணும், மலர் தூவிய எந்த இதுவும் கிடையாது. மனதால் உண்மையாக பக்தி கொண்டு நேசித்தால் இறைவன் கண்டிப்பாக நம் மீது அருள் மழை பொழிவார் என்பதற்கு எத்தனை எடுத்துக்காட்டு உண்டு. பாருங்க, ஒரு கோயில்ல சாமி இருக்கு, அந்த சாமியை போய் நம்ம வணங்கணும்னு நினைக்கிறது இயற்கை. ஆனா பாருங்க, பக்தருக்காக இறைவனை கோயிலை விட்டு வெளியில் வந்தார். எதுக்கு? காசு பணம் கொடுத்தாரா, பொன்பொருள் கொடுத்தாரா? இல்ல, உண்மையான பக்தியை காட்டினார். 12 ஆழ்வார்ல திருமலிசை ஆழ்வார் ஒருத்தர், அவருடைய சீடன் கணிகண்ணே, அந்த கணிகண்ணே வந்து கவி பாடி மன்னனை வந்து மகிழ்ச்சி படுத்தல, இளமை பருவத்தை கொண்டாடுற ஒரு காரணத்தால என்ற நாட்டு மண்ணை என்னையே மதிக்காத, நீ இந்த நாட்டுல இருக்காத, நாட்டை விட்டு போ, கோபத்தை சொல்லிட்டான். இப்ப கணிகண்ண வேற வழி இல்ல, நாட்டை ஆளுற மன்னனை சொல்லிட்டானே, கணிகண்ணன் கிளம்பிட்டார். அப்பதான் பெருமாள் இடத்துல திருமலை சொல்றாரு,
என் மாணவன் கணிகண்ணே உன்னையே நினைச்சு உருகிய கணிகண்ணே போறேன், நானும் போறேன். இப்படி பக்தனை மதிக்காத நாட்டுல நீ ஏன் பெருமாள் இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, அப்படியா நான் இங்க இருக்க மாட்டேன்பா அப்படின்னு ஆதிசேஷன்ற பாம்பை பாயா சுருட்டி கக்கத்துல வச்சு கோயிலை விட்டு கிளம்பிட்டாராம். பாருங்க, அப்ப ஒரு பக்தன் மீது ஒரு தெய்வத்துக்கு எந்த அளவு மதிப்பு மரியாதை முன்னுன்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏங்க, சிவபெருமா சிவனுடைய அடியார், அவர் பேரு பரஞ்சோதி என்று சொல்லக்கூடியவர். நாயன்மார்களிலே சிறுதொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடியது அவருடைய பெயர். இயற்பெயர் பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய நாயன்மார்ல பேரு சிறுதொண்டர், ஆனா அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதி. பரஞ்சோதி ஏன்னா அவர் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல விநாயகருடைய அதாவது வழிபாடு என்பது கிடையாது. இந்த விநாயகருடைய வழிபாடை நம் தமிழ்நாட்டிற்கு முதல்ல கொண்டு வந்தவர், வாதாபியில் இருந்து கொண்டு வந்தவர் பரஞ்சோதி. ஒரத்தநாடு பக்கத்துல பிறந்த மனுஷன். இவர் என்ன பண்றாரு, அதாவது அனுதினமும் சிவனுக்கு தொண்டு செய்து, சிவனடியார்கள் எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு உணவு அளிப்பது இவருக்கு வழக்கம். சிவன் சோதனை பண்றாரு, அனுதினமும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கிற, இன்று விடியட்டும் அப்படின்னு சிவபெருமான் பொறுமையோடு அவருக்கு சோதனை கொடுக்கிறார். என்னன்னா, பொழுது ஆனது, பொழுது விடிந்து பொழுது ஆனது, சிவனடியார்கள் யாருமே வரல, உணவு அப்படியே இருக்கு. மனைவி கஷ்டப்படுறா, ஐயோ இன்னைக்கு யாராவது சிவனடியார்கள் வந்தா உணவு பரிமாறலான் இருந்தனே, வரலையே, உணவெல்லாம் அப்படியே இருக்கே, நான் என்ன செய்வேன், சிவபெருமானே உன்னுடைய சோதனையா அப்படின்னு வேண்ட. அப்பதான் சிவபெருமான் சோதனைக்கு இன்னும் பெரிய சோதனை வந்துச்சு. என்ன பண்றாரு, இவரே ஒரு அடியாராக வேடம் உண்டு அந்த வாயிற்படியில நின்னு, அம்மா எனக்கு உணவு பரிமாற முடியுமான்னு கேட்ட. அந்த பெண்ணு சொன்னா, ஐயா வாங்க சமைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னா. நீ கொடுக்கக்கூடிய உணவு எனக்கு தேவையில்லை, நான் என்ன உணவு கேட்கிறேனோ அதை உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. சரி என்ன கேட்க போற, சைவம் தானே, ஏன்னா சிவன் சைவத்துக்குரியவர் இல்லையா, அதை தானே கேட்க போறாருன்னு இவங்க ஆவலோடு இருக்க. ஆனா அவர் கேட்டது என்ன தெரியுமா, எனக்கு பிள்ளை கறி தேவை, இளம் பிள்ளையாக, வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளையாக, உடம்புல ஒரு ஒச்சம் இல்லாத பிள்ளையாக, அதே சமயத்துல அந்த பிள்ளைய அறுத்து எனக்கு சமைச்சு நீங்க உணவு பரிமாற முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்பதான் இவங்க யோசிக்கல, பரிமாறுறோம் சாமி, சிவனடியார் வந்திருக்கிறாருல நான் பரிமாறுறேன், பிள்ளை கறி தானே தாராளமாக பரிமாறுறேன் அப்படின்னாங்க. ஆனா அவர் இன்னொரு நிபந்தனை வச்சாரு, பிள்ளை வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளை, தாய் பிடிக்க தகப்பன் அறுக்க சமைக்கணும், அறுக்கும் பொழுது கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி வரக்கூடாது. சிரித்த முகத்தோடு யாராவது பெத்த பிள்ளைய அறுக்கிறது விடுவாங்களா? ஆனா பாடசாலையில இருந்த பிள்ளை போய் கூட்டிட்டு குளிச்சு விட்டு பிள்ளைய படுக்க வச்சாங்க. தாய் கழுத்தை பிடிச்சா தகப்பன் அறுத்தாரு, பிள்ளைய சமைச்சாச்சு, தலையை ஒதுக்கிட்டு உடம்ப சமைச்சாச்சு. வந்தாரு சிவனடியார். சிவனடியார் கேட்டாரு, என்னம்மா உணவெல்லாம் தயாரா? சுவாமி உட்காருங்க பரிமாறுறேன் அப்படின்னு பரிமாறும் பொழுது, ஆமா நான் நீங்க மட்டும் இருக்கீங்களே, உங்க வீட்டுல குழந்தைகள் யாரும் இல்லையா? என்ன விளையாட்டுங்க, பிள்ளைகள் கேட்டவனும் அவன் தான், குழந்தைகள் யாரும் இல்லையான்னு கேட்கும் பொழுது, என் குழந்தை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க. நடந்ததை உணர்றாரு. உன் பிள்ளைங்களுடைய பேர் என்னன்னு கேட்கிறாரு. சீராளன் என்று சொல்லக்கூடிய பெயரை சொல்றாங்க. வாயிற்படியில நின்று உன் பிள்ளைய கூப்பிடுமா வருவாருன்னாங்க. அப்ப வாயிற்படியில நின்று சீராளா வாடான்னு கூப்பிட்டாங்க. குழந்தை ஓடி ஆடி விளையாண்டு தெரிஞ்ச பிள்ளைய போல வீட்டுக்குள்ள வந்தான். அப்பதான் சிவபெருமான் காட்சி கொடுத்தப்பா, நான் பிள்ளை கறி கேட்டேன்றதற்காக உன் பிள்ளையவே எனக்கு பிள்ளை கறியாக சமைச்சு கொடுத்தியே, எவ்வளவு பெரிய தொண்டு உன்னுடையதுன்னா. பரஞ்சோதி சொன்னாரு, அடியேன் செய்தது சிறு தொண்டல்ல, நீ செய்தது பெருந்தொண்டு. பெரும் பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய நீ சிறு தொண்டுன்னு ஓவாயாலே சொல்றியப்பா. இன்று உலக மக்கள் அனைவருமே சிறு தொண்டராக உன்னை அழைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாயன்மார்கள் இடம்பெற்றவர் அவர் தான். இப்படி நிறைய சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்ல நம்ம நாயன்மார்கள் சொல்றோம். இது 61 பேர் உண்டு. ஆனா பாருங்க, உங்க கூட்டம் 61 பேர், ஆனா எங்களுக்கு வெறும் 12 பேர் தான். 12 ஆழ்வார்களில் 11 ஆண்களும் ஒரு பெண்ணும் உண்டு. ஒரு இறைவன் பெருமாளை பணிந்து, பெருமாளுக்கான ஆலயங்கள் நிறைய இருக்கலாம், ஆனா பெருமாளுக்காகவே ஒரு ஆலயம் உருவானது. ஏன்னா இரண்யகசிபுன்னு ஒரு அசுரே வரம் கேட்டுட்டான், எனக்கு சாகா வர வேணும்னு. ஏப்பா எல்லாரும் பிறந்தா சாகத்தாண்டா வேணும், வேற ஏதாச்சும் வரம் கேள்றா. இப்ப கேட்கிறான், மனிதனாலும் இல்லாம மிருகத்தாலையும் இல்லாம கையாலையும் இல்லாம ஆயுதத்தாலையும் இல்லாம உள்ளையும் இல்லாம வெளியிலையும் இல்லாம காலையிலும் இல்லாம ராத்திரியும் இல்லாம இப்படிதான் எனக்கு சாக வரும்னு கேட்டுட்டேன். இப்ப பெருமாள் மீது அனைவரும் கோவம். இப்படியான ஒரு வரத்தை கொடுத்தா அவனை சாகடிக்க முடியுமா? அவனுக்கு இறப்பு வருமா? எப்படி இந்த வரத்தை கொடுப்பீன்னு பெருமாள் மீது கோபம் கொண்டு 39 கோடி தேவர்களும் 40 ரிஷிமார்களுமே பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. பெருமாள் உணவர்த்தம், ஆக நம்ம செஞ்ச தப்பால இவ்வளவு பெரிய தவறு நடந்துருச்சே அப்படின்னு மனம் வெறுத்து பூலோகத்து வர்றாரு. வந்து அழைக்கிறார், வாங்கப்பா இந்த தப்பை எப்படியாச்சும் நான் சரி பண்ணிடுறேன், நீங்க வாங்க மேல ஒத்து வாங்கன்னு. எப்படி சரி பண்ண முடியும்? ஒருத்தனை கொல்லனா ஒண்ணு மனுஷனா இருக்கணும், மிருகமா இருக்கணும், இல்ல கத்தி இருக்கணும், இல்ல ஒரு கை இருக்கணும், இல்ல உள்ள இருக்கணும் வெளியில இருக்கணும்.
இல்ல மேல இருக்கணும் கீழே இருக்கணும், இல்ல காலையில ராத்திரி, இப்படி இல்லாம எப்படி ஒருத்தனை சாகடிக்க முடியும்? யாருமே நம்பல. அப்பதான் பெருமாள் அவரை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு சம்பவம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு அவதாரம் ஒருத்தனை அழிக்கிறதுக்காக எடுக்கிறது இயல்பு. ஆனா அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அவதாரத்தை எடுத்து காட்டுகிறார். நரசிம்மனாக, மனிதனும் இல்ல மிருகமும் இல்ல, அவனை வயிற்றுல போட்டு கிழிக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுக்கிறார். மேலையும் இல்ல கீழையும் இல்ல, மடியில வச்சாரு. உள்ளேயும் இல்ல வெளியிலும் இல்ல, வாசப்படியில உட்கார்ந்தாரு. ஆமா, கையிலையும் இல்ல ஆயுதம் இல்ல, நகத்துல கிழிச்சார். இப்படி தாப்பா நான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிய பிறகு அதை பார்த்த பிறகுதான் அவர்கள் நம்பி மேலோகம் சென்றார்களாம். அதுதான் முனிவருடைய திருக்கை. அப்படின்னா துன்பம் அர்த்தம். திருக்கை முனிவருடைய பயம், அந்த துன்பத்தை ஓட்டியதால் திருக்கை ஓட்டி, ஒரு திருக்கை ஓட்டி என்பது மருவி. இன்னைக்கு திருக்கோஷ்டியூர்ல ஒரு ஆகச்சிறந்த இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா வெளியிலேயே ஒரு நரசிம்மனாக அவர் வைத்து கிழிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். காரணம் என்னன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அவதாரத்தை அவர் எடுத்து காட்டியதால் உருவாக்கப்பட்ட ஆலயம் தான் திருக்கோஷ்டியூர். ஒரு அற்புதமான ஆலயம். பெருமாளுக்காகவே உருவான ஒரு ஆலயம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதின் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி அந்த குற்றுமனிதன் தாழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லி அந்த சிவாயத்துக்கு பெருமை சேர்த்தவங்க எத்தனை பேர்னு அழகா சொன்னீங்க. ஏன்னா உள்ளம் பெறும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், பல்லவரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு, தெல்லற கற்றவர்களுக்கு ஜீவன் தான் சிவலிங்கம் அப்படின்னாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ ஆலயங்கள் உண்டு. வீட்லயும் கோயில் சாமி இருக்கு. வீட்டுல வச்சு படைக்கிற சாமிக்கு, அதாவது நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன விஷயம். வீட்லயும் சாமி கும்பிடுறோம், கோயிலையும் சாமி கும்பிடுறோம். வீட்டுல கும்பிடுற சாமிக்கு என்ன வித்தியாசம்? ஏன் ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிடுறப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் என்னன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க அடியார்கள் பத்தி பேசுறீங்க. அதாவது ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரு, அதுல ஒரு பெண்ணு கோதை என்று சொல்லக்கூடிய சூடி கொடுத்த சுடர் கொடி ஆலை கட்டி ஆலை மணந்தாள் எங்கநாதரை ஆண்டாள், அதனால அவருக்கு பேரு ஆண்டாள் பேரு. அதே போல நாயன்மார்களிலே 60 ஆண்கள் இருந்தாலும் 3 பெண்கள், இசைஞானியர், மங்கையர்க்கரசி, அதே சமயத்துல காரைக்கால் அம்மையார். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு திருவிழா நடக்குது அப்படின்னா நம்மளை போன்ற சாதாரண பெண்ணு தான். இந்த பெண்ணுக்கு திருவிழா நடக்குதுன்னா அவதான் காரைக்காலிலே பிறந்த புனிதவதி என்று சொல்லக்கூடிய தாயார். வருக அம்மையே, சிவனுக்கு தாய் தோப்பம் கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லாத அநாத ரட்சகா அப்படின்னாங்க. அந்த சிவன் தாயாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார். சிவனை சொல்லுவாங்க தந்தையும் தாயும் அவன் இருப்பார், ஒரு தாய் தந்தையும் அவனுக்கு இல்லைனாங்க. ஆனா அப்படிப்பட்ட சிவனை அம்மானு கூப்பிட்ட பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு தானே. அவன் சாதாரணப்பட்டவன. சிவனுடைய சோதனைகள் அதிகம் அதிகம் வர வர அந்த சோதனைகளை கடந்து சாதனை படைத்தவள் காரைக்கால் அம்மையார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை காரைக்கால் அம்மையன், அதான் புனிதவதி அவளுடைய நிஜ பெயர். புனிதவதி தாயாருடைய கணவன் பெயர் பரமதத்தன். இவங்க 2 பேரும் திருமணம். ஒரு நண்பர் வந்து 2 மாங்கனியை கொடுத்தாரு அந்த பெண்ணுகிட்ட. அம்மா இந்த மாங்கனின்னு கொடுக்கும் போது கணவன் சொன்னார், அம்மா மதிய உணவுக்கு நான் வர்றேன், இந்த மாங்கனி நான் அப்ப சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மதிய வேலை வந்துச்சு. மதிய வேலை வர்றதுக்கு முன்னாடி சிவன் இன்னொரு சோதனை கொடுக்கிறார். இந்த பெண்ணை சிவனடியார் யாராவது போனா எதுவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிறவ. நம்ம உணவு கேட்டு போவோம், இவ என்ன பண்றான்னு பாப்போமேனு போறாரு சிவன். ஒரு அடியாராக வேடம் கொண்டு அந்த பெண்ணு வீட்டுக்கு போறா. மா பசியா இருக்கு, உணவு கொடுனா. இவ சமைக்கல. பார்த்தா 2 மாங்கனி இருந்துச்சு. ஒன்ன கணவனு கொடுப்போம், ஒன்னு இந்த அடியார் கொடுத்து அனுப்போம். பாவம் பசின்றாரு, பசியாருவாரேன்னு சொல்லி கொடுத்துட்டான். இவர் போயிட்டாரு வாங்கிக்கிட்டு. மதிய வேலை வந்துச்சு, கணவன் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததுமே உணவு பரிமாறும் பொழுது மாங்கனியை நறுக்கி வச்சா கணவன் சாப்பிட்டவருக்கு ஒரு ருசி ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா நான் 2 மாங்கனி கொடுத்தேன், ஒன்னு இருக்கு, இன்னொன்னையும் கொண்டு வான்னு கேட்டார். கணவன்கிட்ட பொய் சொல்ல மனம் இல்லை. என்னடா பண்றது? கணவன் மாங்கனி கேட்கிறாரு, இல்லைன்னு சொல்லவும் மனம் இல்லையே. போய் சிவனை வேண்ட, சிவபெருமானி என் கணவன் இந்த மாதிரி மாங்கனி கேட்கிறாரு, என் கணவனுடைய தர்ம பத்னி ஆனால், என் கணவனுக்கு மட்டுமே நான் தர்ம பத்னி ஆனால் நான் கேட்கும் மாம்பழத்தை நீ கொடுக்கணும்னா சிவபெருமான் ஒரு மாங்கனியை கொடுத்து கொண்டாந்து நறுக்கி வச்சுட்டா. கணவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, அந்த மாங்கனிக்கும் இந்த மாங்கனிக்கும் ருசி வேறுபடுதே, அதை காட்டிலும் இது அதிக ருசியாக இருக்கே, ஏதுன்னு கேட்டாரு. புருஷன்ட்ட பொய் சொல்ல மனம் இல்லை, நடந்ததை சொன்னா. சிவனிடம் வேண்டுனே ஒரு மாங்கனி கொடுத்தாரு, அந்த கனியை உங்களுக்கு வச்சேன்னா. உடனே பாருங்க அவனுக்கு சந்தேகம், மேற்கொண்டு சந்தேகம். நீ வேண்டி சிவன் உனக்கு மாயமாக மாங்கனி கொடுப்பதாக இருந்தால் எங்கே எனக்கு முன்னதாக வேண்டும், சிவபெருமான் கனி கொடுக்கிறாரான்னு பாப்போன்னு சோதனை பண்ற. வேண்டுனா மாங்கனி கிடைச்சிச்சு. புருஷனுக்கு பயமே வந்துச்சு, ஆத்தாடி இவ வேண்டதுமே ஒரு கனி கிடைச்சிருச்சு, இவ வேண்டி சிவபெருமான் ஒரு மாயமாக ஒரு மாங்கனியை கொடுக்கிறான் அப்படின்னா அப்ப அந்த பெண்ணு எப்பேற்பட்ட பெண்ணு? இவள்கிட்ட போய் இல்லறம் நடத்தலாமா? கூடாது. அம்மா நான் வெளியூருக்கு வணிகத்துக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அவளை விட்டு நீங்கி மதுரையம்பதி போயிட்டான். மதுரையம்பதியில போய் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு இந்த அம்மாவோட பெயர் புனிதவதின்ற பெயரையும் சூட்டியாச்சுங்க. இவன் கணவன் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா, வரல.
கடைசியா அரச புரசலா செய்தி தெரியுது மதுரை மதியில தான் கணவன் இருக்காரு. தாய் தகப்பன் மாமனார் மாமியார் அனைவரோடும் சென்று மதுரைக்கு போற. அரியணையில உட்கார்ந்து இருந்தாரு அந்த மனுஷன். இந்த பெண்ணு கீழே நின்று அந்த பெண்ணு வருவதை பார்த்த மாத்திரத்துல அரியணையில இருந்த அந்த ஆண்குள்ள ஓடி போய் பொண்டாட்டி காலையே அம்மா நீ மன்னிச்சிரு, நீ சாதாரண பிறவி இல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி, உன்கிட்ட இல்லறம் நடத்துவது தவறு, அதற்காக தான் உன்னை நீங்கி வந்தேன். மனைவி மீண்டும் கேட்டா நான் வேணுமா வேணாமா? ஒரேவா நீ எனக்கு வேணான்னா, நீ தெய்வ பிறவி நீ எனக்கு வேணான்னா. அப்பதான் பெண்ணு கேட்கிறான், சிவபெருமானி நான் கேட்டதையெல்லாம் கொடுத்த சிவபெருமானி என் கணவனே என்ன வேணான்ட்டான், வேணான்ட்டாரு, இனிமே இந்த உடல்ல இந்த சதையும் இந்த அழகும் தேவையா? எப்படி அவை பிராட்டி கேட்டால பாலும் தெளிவேனு பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானே, அதை கேட்டு வாங்கினாலும் அதுபோல அந்த பெண்ணு சிவன்ட்ட கேட்கிறா, எனக்கு அழகு தேவை கிடையாது, என் உடம்புல சதை தேவை கிடையாது, எப்படி மகிழ் தன்னுடைய தோகையை உதிர்க்கிறதோ அதுபோல என்னுடைய உடம்ப பேய் உருவாக மாத்திருன்னு கேட்டா. உயிரோடு இருக்கும் போதே பேய் உருவாங்கினவ ஒருத்திதான். அவதான் கைலாயம் போறா. கைலாயம் போகும்போது சிவபெருமான் மீண்டும் சோதனை, வயசான பெண்மணி மாதிரி உடம்புல சதையெல்லாம் இல்ல, தோல்வேன் இதெல்லாம் உதிர்ந்துருச்சு, வெறும் எலும்பு கூட பேய் உருதேன். அப்படி கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் லிங்கமா மறுபடியும் முளைச்சு வருது. லிங்கமா முளைக்க அப்பா உன் சோதனை இன்னும் எனக்கு தீரவில்லையா, நான் என்ன செய்வேன் இப்படிலாம் பண்றியப்பா அப்படின்னு நினைச்சு மீண்டும் அந்த சோதனையில சாதனை படைக்கிறா. என்ன அப்படின்னா, காலால மிதிச்சாத்தானே லிங்கம் முளைக்குது, நான் ஏப்பா காலில் மிதிச்சாத்தானே அது தவறு, கைகளால் ஊனி நான் வர்றேன்னு சொல்லி தலைகீழாக கைகளை ஊண்டி சிவபெருமானை கைலாயத்தில் தரிசித்த பெருமை காரைக்கால் அம்மை. அதனாலதான் வருக அம்மையன்னாரு. அப்ப இவ்வளவு நாயன்மார்கள் இடம்பெற்றவர் நாயன்மார்கள் 60 ஆண்கள், வெறும் 3 பெண்கள். இப்ப அந்த என்ன நிறைய அறிஞருடைய கருத்து என்னன்னா, அப்ப அந்த காலத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நியாயம் சரிக்கு சமமா இப்ப இதுவும் பக்தினா இந்த 60 பேரையும் இந்த 3 பேர் வச்சோம்னா இந்த 3 பேர் உள்ளதுதான் கீழே போகுமா, அந்த அளவு உரிமை. இப்ப நீங்க சொன்னீங்க இறைவனையே அம்மான்னு கூப்பிட வச்சா காரைக்கிழமைன்னு, அந்த 3 பேர்ல மங்கையர்க்கரசின்னு ஒரு பெண்மணியார் சாதாரண இடம் பெற முடியுமா? ஒரு நாயன்மார்களிலே இடம்பெற்றார்கள். எப்படி சைவம் தலை தோங்கிய இந்த மதுரை மதியிலே சமணர்கள் சூழ்ச்சியால சமண தலை தோங்கிருச்சு. எப்படி அந்த சமணத்தை அழிப்பது? ஏன்னா மண்ணே சமயம் மாறிட்டார், சமணத்துக்கு மாறிட்டார். மண்ணே மாறினா மந்திரி சும்மா இருப்பாங்களா? மந்திரி மாறிட்டாங்க. மந்திரி மாறின நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் மாறிட்டாங்க. அப்ப மதுரை முழுக்க சமண சமயம் வேறு ஊன்றியது. ஆனா ஒரு பெண்மணி மட்டும் மாறல, அந்த நாட்டின் மகாராணி விளங்கிய மங்கையர்க்கரசியார். எப்படியாவது இந்த மதுரை மதியிலே மீண்டும் சைவத்தை கொண்டு வரணும். புருஷனுக்கு தெரிஞ்சா சும்மா ஒரு வெட்டி போட்டுவேன். அப்ப என்ன பண்ணலாம்? தைரியமாக மணமேல் குடியிலே பிறந்த பிழைச்சிறை நாயனாருக்கு தூது அனுப்புறார். எப்படியாச்சும் ஞான சம்பந்த பெருமான மதுரைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு? திறமாத கதவையும் பாடி திறக்க வைத்துக் கொள்றது. திருமறை காடென்று வேதர் அணிந்து போறாரு. திருஞான சம்பந்தர் அழைக்கிறாரு. அழைத்து மதுரை மதி வந்து திருஞான சம்பந்த பெருமான அங்கே அனல்வாத புனல்வாதம் செய்யப்பட்டு சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள்.